மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜூன் மாத பலன்களை பார்த்துக்கிட்டு வரோம். 12 ராசிகளில் மீன ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும்? மீன ராசி, மீன லக்னம் எதுனாலும் சரி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ராசி அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். உங்க ராசி அதிபதி 3ஆம் இடம், உங்க லக்ன அதிபதினு வச்சுக்கலாம். 3ஆம் இடம் தான் சுயமுயற்சி. 10ங்கிறது தொழில். இப்ப 10 குடையவர் ராசி குடையவர், லக்னத்துக்குடையவர். அப்ப உங்க முயற்சியால தொழில்ல புகழ், வெற்றி, வளர்ச்சி, அடுத்த ட்ராக், அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கான அற்புதமான காலம். 3ல குரு இருக்கார் சார், பயந்துக்க வேண்டாம். சுயமுயற்சியில ஜெயிப்பீங்க, சுயமுயற்சி வெற்றி அடையும், சுயமுயற்சி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது கணக்கு. 9ஆம் இடத்தை பார்ப்பாரு அந்த குரு. அப்ப புகழ், முன்னேற்றம். உங்களுடைய தொழில் பாருங்களேன், ஒரு நார்மலா போயிட்டு இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே அந்த தொழில் மெல்ல மாறி அப்படியே ஒரு ட்ராக் அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்றத பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு காலமா தான் இது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஜூன் மாசத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் 2ல செவ்வாய் வந்துடுறாரு. தனகாரகன், பாக்கியாதிபதி. அப்ப மீன ராசி, மீன லக்னக்காரங்களுக்கு 2ல செவ்வாய். பேச்சு மட்டும் கவனம், ஏன்னா வாக்குல செவ்வாய் இருக்கு. நிதானமா பேசுங்க, உறவுகள், நண்பர்கள் பகையாயிருவாங்க. ஆனா வருமானத்துக்கும் புகழுக்கும் குறை இருக்காது. ஜூன் மாசம் பக்காவான அமைப்பு. அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க சூப்பரா போகலாம், டெவலப் ஆகலாம். அப்ப ஜூன் மாசம் நிறைவான மாசம், உங்களுக்கு கவலையே பட வேண்டாம். ஒரு மைனஸா பார்க்கப்படுறது, உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதால ஒரு மன அழுத்தமும், தூக்கமின்மையும், அலைச்சலும், வீண் செலவுகளும், மருத்துவ செலவுகளும் கட்டாயம் இருக்கும். அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா போகணும், கவனமா போகணும். போயிட்டீங்கன்னா போதும். ஹெல்த் கான்சென்ட்ரேஷனுக்காக உணவு பழக்க வழக்கம், டென்ஷன் ஆகாம பொறுமையா நிதானமா செயல்படும் போது உங்களுக்கு நல்ல பலாபலன்கள் கிடைச்சிடும். அப்ப இதுல 3ல குரு மட்டும், லக்னாதிபதி ராசியாதிபதி போய் குரு 3ல மட்டும் இல்லாம 3 குடையவரோட சேர்றாரு, 4ஆம் அதிபதியோட சேர்றாரு. சுயமுயற்சியால் சொத்துக்கள் சேர்க்கின்ற காலம், வாகனத்தை வாங்குகின்ற காலம், சுயமுயற்சியால் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற காலம். சிலர் லவ் மேரேஜ் பண்ற சார், சுயமுயற்சி லவ் மேரேஜ் சார். அப்படி 8ஆம் அதிபதி 3 இருக்கிறதுனால சில நேரங்கள் நகைகள் அடமானத்துக்கு போறது, வீடு கட்டுறதுக்காக நகை அடமானம் வைக்கிறது, வாகனம் வாங்குறதுக்காக வைக்கிறது, வாகனத்தை விற்பது, வாகனத்தை வைத்து வேறு வாகனம் வாங்குவது, வீட்டுக்கான மாற்றம், வீட்டுக்கான முயற்சி, இதெல்லாம் இந்த ஜூன் மாசம் பக்காவா இருக்கும். இதுல 6ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருப்பார், உங்க ராசிக்கோ உங்க லக்னத்துக்கோ. அப்ப 3-6 காம்பினேஷன் வந்துருது. அப்ப வெற்றி அடையும். ஒரு உபஜய ஸ்தானாதிபதி ஒரு உபஜய ஸ்தானத்திலேயே அந்த மாசத்துல வந்து உட்கார்றாரு, அது வளர்ச்சி அடையும். ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு மேல அந்த 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போறாரு. உங்க ஹெல்த்துக்கு ஒரு செக்அப் வரும், ஒரு ட்ரீட்மெண்ட் வரும், ஒரு பாக்குற மாதிரி வரலாம். குழந்தைகளா இருந்தா கவனமா பாத்துக்கங்க, அம்மா அப்பாவை கவனம், ஜாதகரே ஹெல்த் கான்சென்ட்ரேஷன் கவனம். வீடு, இடம், நிலம், வாகனத்துல ஒரு மாற்றம், ஒரு முயற்சி நல்ல சக்சஸ் ஆகும், ஒரு நல்ல வளர்ச்சி ஆகும். 12ல சனி இருக்கிறதுனால தூரதேசம், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், ரொம்ப நேரம் தூங்குற சார், இல்ல தூக்கமே வரல சார், இந்த ஆவரேஜ் தூக்கத்தை கொடுக்காது, ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ராசிக்கு 7ல் கேது, கணவன் மனைவி உறவுகளில் கசப்புகள் வராம பாத்துக்குங்க, அலைச்சல் இல்லாம பாத்துக்குங்க. சில காலம் கணவன் மனைவி பிரிஞ்சு, குடும்பத்தை பிரிஞ்சு, ஒரு வேலை நிமித்தமா ஒரு 5 நாள் வெளியில போனேன், வெளியூர் போனேன், வெளி மாநிலம் போனேன், இல்லையா வெளிநாடே போய் ஒரு 6 மாசம் போயிட்டு வர மாதிரியான காலமா இருக்கு அப்படின்னா அது மிக இல்லை, அது அப்படித்தான் இருக்கும். அதுக்கான காலமா அது சொல்லப்படுது. அதே போல 3ஆம் இடத்துல பாருங்க, குரு, 3 குடைய சுக்கிரன், 4 குடைய புதன், 7 குடைய புதன், 6 குடைய சூரியன், இவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. 3ஆம் இடம் ஒரு உபஜயஸ்தானத்துல 3 கிரகம் 4 கிரகம் இருக்கிறது யோகம். உங்க முயற்சி பலிக்கும், நடக்காத வேலை நடக்கும், போகாத விற்காத நிலை விற்கும், வராத கடன் வரும். இதெல்லாம் ஒரு நல்ல குட் பீரியடா நீங்க எடுத்துக்கலாம், நல்ல யோகமா எடுத்துக்கலாம். மைனஸ்னா ஒன்னே ஒண்ணுதான் சார், 7.5 சனியில விரைய சனி. காசு கைக்கு வரும், எங்க போகுதுன்னே தெரியாது. ஒண்ணு மருத்துவத்துக்கு போகும், இல்ல வீண் விரயமாயிட்டு இருக்கும், யாராவதுக்காவது கொடுத்துட்டு வாங்க முடியாம திணற வைக்கும். குடுக்கல் வாங்கல் சிக்கல் அது அதிகமா கொடுக்கும். பண வரவு செலவுல கவனம். பல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கப்போம், பல், கண் கேப் போடுறேன், ரூட் கேனல் பண்றேன், ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவீங்க. பல் உடையாமை கூட பாத்துக்கங்க. புதுசா கிளிப் போடுறவங்களுக்கு கிளிப் போட வைக்கும்.
அந்த மாதிரியான ஒரு அமைப்பை அது சொல்லுது. அதே போல உங்களுக்கு சூரியன் இனி 4வது இடத்துக்கு வராரு, சுக்கிரன் 4வது இடத்துக்கு திக்பலம் ஆகுது. அப்ப 3 குடையவர் 4 சார், நான் ஒரு வீடு மாறலான்னு இருக்கேன், ஒரு கார் மாத்தலான்னு இருக்கேன், மனைவி பேர்லயோ இல்ல கணவர் பேர்லயோ ஒரு சொத்துக்களை மாத்தி எழுதி சரி பண்ற வேலை இருக்கு, ஒரு டாக்குமெண்ட் வேலை இருக்கு சார், சரி பண்ணிக்கலாமா சார் அப்படின்னா 100% அந்த வேலையை சரி பண்ணக்கூடிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை நடக்கும். இதுல 8ஆம் அதிபதியே சுக்கிரனா வர்றதுனால விபத்தோ சர்ஜரியோ வராம அம்மாவுக்கோ ஜாதகருக்கோ பார்த்துக்கணும். தந்தையாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். அதுல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். இப்ப ஒரு வெளியூர் போறேன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறி போய் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாங்கிற எண்ணத்தோடு இருக்கிறேன்னா அதுவும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சேஞ்சை கொடுத்து ஒரு வளர்ச்சி பண்ணி கொடுக்காம அது போகவே போகாது. அப்ப மீனராசி மீனலக்ன நண்பர்கள் இருந்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, அது 4ஆம் இடத்தை பாக்குது. அந்த யோகம் தான். ஒரு சொத்து விற்கிறேன், அதனால வர்ற வருமானத்தை வச்சு தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்ல கடன் அடைக்கிறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். இதுல உங்க சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதை கண்டிப்பா நீங்க பார்த்து ஒரு முடிவெடுங்க. இது கோச்சாரத்துல வர்ற கிரகங்கள்ங்கிறது 70 to 80% பேசும், இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு உங்க ஜாதகப்படி தசாபுத்திகள் என்ன நடக்குது என்னங்கிறது எல்லாம் கண்டிப்பா பாருங்க. குரு 3ஆம் இடத்துக்கு வந்தா கூட அவர் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பாக்குறதுனால ஆல்மோஸ்ட் இந்த குரு பயிற்சி 7.5 சனி என்னதான் 7.5 நடந்தாலும் கூட உங்களுக்கு லாபம், பாக்கியம், முன்னேற்றம் கண்டிப்பா ஃபெயிலியர் கிடையவே கிடையாது. ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் தெரியும், பரவாயில்ல தப்பிச்சிருவோம், ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அந்த கிரகம் கொடுக்கும். ஒரு மாற்றத்தை கொடுக்காம போகாது. ஒரு மனநிறைவை 100% கொடுக்குற ஒரு பீரியட் தான் ஜூன் மாசம். ஃபர்ஸ்ட் பகுதி 15 நாள் நல்ல ஒரு மாற்றம், 15 நாளுக்கு மேல அது ஒரு திருப்தியான மாற்றம். 2 கலந்த கலவையா அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கும். இதுல நிறைய சொத்துக்கள், வாகனம், டாக்குமெண்ட், பொருளாதாரம், முன்னேற்றம், வெளிநாடு, திருமண பந்தம், குழந்தை பேர் எல்லாத்துக்குமே ஃபேவரபிளா காட்டுது. கொஞ்சம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி இறையருளை தேடிட்டீங்கன்னா நல்லது. வாய்ப்பு இருந்த ஜூன் மாசத்துல ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. பக்கத்துல இருக்கிற காளி, துர்க்கை கோயில்களுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி கருப்பு உளுந்து கொள்ளு தானம் பண்ணிட்டு வாங்க. உங்க மனசுக்கு நிறைவா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.